மறுநாள் காலையில் வந்தியத்தேவன் முதல் மந்திரி அனிருத்தரின் ஓலையுடன் அரசியலாற்றம் கரையோடு குடந்தை நகரை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். குதிரையை விரட்டாமல் மெல்ல செலுத்திக் கொண்டு இரு புறமும் தோன்றிய இனிய காட்சிகளை பார்த்து கொண்டு போனான். ஐப்பசி மாதத்தின் ஆரம்பத்தில் சோழவள நாடு பூரண அழகுடன் விளங்கியது. வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் அப்போது ஏதோ இனம் தெரியாத சோகம் குடிக்கொண்டிருந்தது. இதன் காரணம் என்னவென்று யோசித்து யோசித்து பார்த்தும் புலப்படவில்லை. உண்மையில் அவன் அளவுக்கு அதிகமாக உற்சாகம் கொள்வதற்கு வேண்டிய காரணங்கள் இருந்தன. இந்த வழியாக 2 மாதங்களுக்கு முன்னால் போன போது என்னென்ன மனக்கோட்டைகள் செய்தானோ அவ்வளவும் நிறைவேறி விட்டன. அவன் கனவிலும் நடக்கும் என்று கருதாத காரியங்களும் நடந்தேறி விட்டன. சுந்தர சோழ சக்கரவர்த்தியை தரிசித்தாகி விட்டது. தஞ்சாவூர், பழையாறை, மாதோட்டம், அனுராதபுரம் முதலிய மாபெரும் நகரங்களை பார்த்தாகி விட்டது. சோழ நாட்டின் கண்ணுக்கு கண்ணாக விளங்கிய பொன்னியின் செல்வனுடைய சிநேகிதம் கிடைத்துவிட்டது. அந்த வீர இளவரசனுக்கு உதவி புரியும் பேரும் கிடைத்துவிட்டது. தமிழகத்தின் அழகு தெய்வமும் சோழர் குல விளக்குமான அரசிலங்குமாரி குந்தவையை ஒரு முறை பார்ப்பதற்கே எத்தனையோ தவம் செய்திருக்க வேண்டும். இப்படி இருக்க அவளுடைய தூய இதயத்தின் நேசத்தை பெறுவதென்பது எத்தகைய பாக்கியம்! அதை எண்ணிய போது அவன் உள்ளம் பெருமிதத்தினால் பொங்கியது. ஆனால் அந்த பெருமித குதூகலத்துடனே ஏதோ ஒரு வேதனையும் தொடர்ந்து வந்தது. அவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு நான் உண்மையில் உரியவன் தானா? அது நிலைத்து நிற்குமா? கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டுவதற்குள் எவ்வளவோ தடங்கல்கள் ஏற்பட கூடுமல்லவா? ஆகா, தடங்கல்களுக்கு என்ன குறைவு? உலகமே தடங்கல் மயம்தான். ரவிதாசனை போன்ற மாய மந்திரவாதிகளும், நந்தினியை போன்ற மாய மோகினிகளும், பழுவேட்டரையர்களை போன்ற சதிகாரர்களும், கந்தன்மாறனையும் பார்த்திபேந்திரனையும் போன்ற ஸ்நேக துரோகிகளும், பூங்குழலியும் வானதியையும் போன்ற பித்துக்கொள்ளி பெண்களும், வீர வைஷ்ணவ ஒற்றர்களும், காலாமுக சைவர்களும், கொள்ளிவாய் பேய்களும், ஆழம் தெரியாத புதை சேற்று குழிகளும் நிறைந்த உலகமல்லவா இது? மேற்கூறிய அபாயம் ஒவ்வொன்றிலிருந்தும் எப்படியோ இதுவரை தப்பித்து விட்டேன். அவை எல்லாவற்றையும் விட பெரிய அபாயகரமான காரியத்தில் இப்போது முதன் மந்திரி அனிருத்தர் என்னை ஏவியிருக்கிறார். ஒரு பக்கத்தில் எளிதில் கோபம் கொள்ளக்கூடிய ஆதித்த கரிகாலர், மற்றொரு பக்கத்தில் பெரிய பழுவேட்டரையரை பொம்மை போல் ஆட்டி வைக்கும் மாயசக்தி வாய்ந்த மோகினி. இவர்களுடைய நோக்கத்துக்கு குறுக்கே நின்று நான் தடை செய்து வெற்றி பெற வேண்டுமாம். இது நடக்கக்கூடிய காரியமா? அந்த பிரம்மராயர் தமது மனதில் என்னத்தான் எண்ணி இருக்கிறாரோ தெரியாது. அரசிலம் குமாரியிடம் இருந்து என்னை பிரித்து விடுவதே அவருடைய நோக்கமா இருக்கலாம். ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்து கொள்வான் என்று இருவரும் சொன்னார்கள். அவனையும் இதுவரையில் காணோம். அந்த வீர வைஷ்ணவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் இதுவரையில் எனக்கு ஒரு கெடுதலும் செய்ததில்லை. பலமுறை உதவித்தான் புரிந்திருக்கிறான். அவனுடன் சேர்ந்து பிரயாணம் செய்தால் ஏதாவது உற்சாகமாக பேசிக் கொண்டிருப்பான். பிரயாணத்தில் அலுப்பு தட்டாமல் இருக்கும். இனி எங்கே வந்து அவன் நம்முடன் சேர்ந்து கொள்ள முடியும்? அவனுக்காக எத்தனை நேரம்தான் இந்த குதிரையை இழுத்து பிடித்து மெல்ல செலுத்தி கொண்டு போவது? அதோ கும்பலாயிருக்கும் மரங்கள், நதி வெள்ளத்தில் முதலைகளைப் போல் கிடக்கும் அந்த பேர்கள். இங்கே தான் பொம்மை முதலை மீது வேலறிந்த நிகழ்வு நடைபெற்றது. வாரிணியும் தாரகையும் செந்திருவும் மந்தாகினியும் நம்முடைய வீர செயலை பார்த்து கலகலவென்று சிரித்தது இந்த இடத்தில்தான். அரசிலம் குமாரி நமக்கு பரிந்து அந்த பெண்களை அதட்டியதும் இதே இடத்தில்தான். சற்று இங்கே நின்று பார்க்கலாம். வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து இறங்கி நதிக்கரையில் ஓரமாக சென்று நின்றான். மரத்தின் வேர்களை சுற்றி சுற்றி சுழலிட்டுக் கொண்டு ஓடிய தெளிந்த நீர் பிரவாகத்தை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். ஆகா, அந்த சுழலில் ஒரு முகம் தெரிகிறது. அது யாருடைய முகம்? சொல்ல வேண்டுமா? அரசிலம் குமாரி குந்தவை பிராட்டியின் இன்ப பொன்முகம்தான். பாடல் பாடிய குரலை கேட்டு வந்தியத்தேவன் திடுக்கிட்டு அண்ணாந்து பார்த்தான். உன்னதமான மரத்தின் உச்சாணி கிளை ஒன்றில் ஆழ்வார்க்கடியான் அமர்ந்திருப்பது தெரிந்தது. ஓஹோ, வீர வைஷ்ணவரே, நான் உம்முடைய திருக்கண்களுக்கு அவ்வளவு இனியவனாக இருக்கிறேனா? நான் உம்மை சிறிது நன்றாக பார்க்கிறேன். கீழே இறங்கி வருக என்று சொன்னான் வந்தியத்தேவன். வீர வைஷ்ணவன் மரத்திலிருந்து இறங்கிய வண்ணம், நான் உன்னை சொல்லவில்லை அப்பனே. உடையில் வாளும் கையில் வேலும் ஏந்திய நீ என் கண்ணுக்கு பயங்கரமாக அல்லவா புலப்படுகிறாய்? வைஷ்ணவரே, பிறகு யாரை பற்றி சொன்னீர்? முழுமுதற் கடவுளாகிய திருமால் வாமன அவதாரம் எடுத்து வானத்தை அளப்பதற்காக ஒரு பாதத்தை தூக்கிய போது உங்கள் சிவபெருமானுடைய கண்களுக்கு வைஷ்ணவரே நிறுத்தும். இம்மாதிரி எல்லாம் சிவனை தாழ்த்தி கூறுவதை நிறுத்திவிடும். இல்லாவிடில் பெரிய அபாயத்துக்கு உள்ளாவீர். அப்பனே, என்ன அபாயம்? முதலையை கொன்று யானையை காத்த பெருமானின் சக்கரம் இருக்கும் போது என்னை யார் என்ன செய்ய முடியும்? வைஷ்ணவரே, நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். அப்புறம் உமது இஷ்டம். தம்பி, எனக்கு என்ன அபாயம் வருகிறது? பழையாறையில் ஜனங்கள் கொந்தளித்து அரண்மனை வாசலுக்கு வந்தார்கள் அல்லவா? அப்போது சில காலாமுகர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன். தம்பி, என்ன பேசிக் கொண்டார்கள்? சோழ நாட்டில் பெருகி வரும் வீர வைஷ்ணவர்களை மகா காளிக்கு பலி கொடுத்து அவர்களுடைய மண்டை ஓடுகளை குவித்து அடுக்கி அவற்றின் மீது நின்று ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்று சொன்னார்கள்.
கொண்டார்கள். ஆழ்வார்க்கடியான் தன் மண்டையை தொட்டு பார்த்து கொண்டு, இது கெட்டியாகத்தான் இருக்கிறது. காலாமுக தாண்டவத்தை தாங்கக்கூடியது தான். நான் கேள்விப்பட்டதற்கு தகுந்தாற்போல் இன்றைக்கு நான் வரும் வழியெல்லாம் காலாமுகர்கள் மண்டை ஓடுகளையும் சூலாயுதங்களையும் தாங்கிக் கொண்டு அலைகிறார்கள். நீர் சிவனே என்று இந்த குடுமி வேடத்தை மாற்றிக்கொண்டு வாரும். முடியாதப்பா, முடியாது. வைஷ்ணவரே, என்ன முடியாது? நீ சொன்னாயே அந்த பெயரை சொல்ல முடியாது. விஷ்ணுவே என்று சொல்லி எனது வேடத்தை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்வேன். அதோ பார், ஆற்றங்கரை சாலையில் அப்போது ஒரு பல்லக்கு போய்க் கொண்டிருந்தது. அதற்குள் ஒரு பெண்மணி இருப்பது தெரிந்தது. ஆனால் யார் என்று தெரியவில்லை. யாரோ ராஜகுலத்து பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். யாரா இருக்கும்? பல்லக்கு சுமப்பவர்களை தவிர ஒரு பணிப்பெண் பக்கத்தில் போய்க் கொண்டிருந்தாள். ஒருவேளை அரசிளங்குமாரியா இருக்கலாமோ? அப்படி இருக்க முடியாது. வைஷ்ணவரே, அந்த பல்லக்கில் இருப்பது யார் தெரியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். தம்பி, நான் சொல்வதை கேள். உனக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு கொள்ளாதே. அதனால் பல தொல்லைகளை நீ ஏற்கனவே அனுபவித்திருக்கிறாய் அல்லவா? வழியோடு எத்தனையோ பேர் போவார்கள். உனக்கு என்ன அதை பற்றி? குதிரை மேல் ஏறிக்கொள், தட்டிவிடு. ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? வீர வைஷ்ணவர் இப்போது பெரிய வைராக்கியசாலி ஆகிவிட்டதாக தோன்றுகிறது. வீர நாராயணபுரத்தில் நடந்ததை மறந்துவிட்டீரா? அங்கே மூடு பல்லக்கில் சென்ற பெண்ணுக்கு ஓலை ஒன்றை சேர்ப்பிக்கும்படி நீர் எனக்கு சொல்லவில்லையா? தம்பி, அதெல்லாம் பழைய கதை. இப்போது எதற்கெடுக்கிறாய்? போனால் போகட்டும். நீர் என்னோடு வழியில் வந்து சேர்ந்து கொள்வீர் என்று சொன்னார்கள். உமக்காகவே இத்தனை நேரம் மெல்ல மெல்ல குதிரையை செலுத்திக் கொண்டு வந்தேன். இனியாவது என்னோடு வரப்போகிறீரா இல்லையா? தம்பி, நீ குதிரையில் போகிறாய், நான் கால்நடையாக வருகிறேன். நாம் எப்படி சேர்ந்து பிரயாணம் செல்ல முடியும்? நீ கொள்ளிட கரையில் போயிரு. அங்கே நாளை காலையில் உன்னுடன் வந்து சேர்ந்து கொள்கிறேன். ஆழ்வார்க்கடியான் வேறொரு ரகசிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறான் என்றும் தன்னுடன் வரமாட்டான் என்றும் வந்தியத்தேவன் நிச்சயம் அடைந்தான். சரி, உமது இஷ்டம் என்று கூறி குதிரை மீது தாவி ஏறிக்கொண்டான். தான் போக வேண்டிய திசையை நோக்கினான். வடகிழக்கு திசையின் அடிவாரத்தில் கரிய மேகங்கள் திரள்வதை கண்டான். வைஷ்ணவரே, இன்று மழை பெய்யுமா என்று கேட்டான். அப்பனே, எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஐப்பசி பிறந்து விட்டதல்லவா? மழை பெய்தாலும் பெய்யும். எல்லாவற்றுக்கும் சீக்கிரமாக குதிரையை தட்டிவிட்டு கொண்டு போ. ராத்திரி தங்குவதற்கு ஏதேனும் ஒரு சத்திரம் விடுதியை பார்த்துக்கொள் என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் அவ்விதமே குதிரையை தட்டிவிட்டான். எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டது அவனுடைய மனதில் பதிந்திருந்தது. இதிலிருந்து குழந்தை ஜோதிடரின் நினைவு வந்தது. போகும் வழியிலே தான் அந்த ஜோதிடரின் வீடு இருக்கிறது. அவரை பார்த்துவிட்டு போனால் என்ன? சோழ சிங்காதனம் ஏற ஆசைப்படுகிறவர்களுக்குள்ளே யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது? பொன்னியின் செல்வரை துருவ நட்சத்திரத்துக்கு சமமானவர் என்று குழந்தை ஜோதிடர் சொன்னார் அல்லவா? அவரோ ராஜ்யம் ஆளுவதில் மனதை செலுத்தவே மறுக்கிறார். இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் எவ்வளவு சாதாரணமாக மறுத்தளித்தார். அவருக்கு பல கண்டங்கள் நேரிடும் என்று ஜோதிடர் கூறியது ஓரளவு பலித்துத்தான் இருக்கிறது. அது போலவே வருங்காலத்தில் அவர் மகோந்தம் பெற்று விளங்குவார் என்பதும் பலிக்குமா? அது எப்படி சாத்தியமாக கூடும்? என்னுடைய வாழ்க்கை கனவுகள் தான் எவ்வளவு தூரம் பலிக்கப் போகின்றன? என் முன்னோர்கள் காலத்தில் இழந்துவிட்ட ராஜ்யம் திரும்ப கிடைக்குமா? நான் இப்போது எதற்காக புறப்பட்டிருக்கிறேனோ அது எவ்வளவு தூரம் நிறைவேறும்? ஆதித்த கரிகாலர், நந்தினி இவர்களுக்கு குறுக்கே நின்று தான் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியுமா? இதுவரையில் 2-3 தடவை நந்தினியிடம் சிக்கிக் கொண்டு தப்பி பிழைத்தோம். மறுபடியும் அது முடியுமா? பழுவூர் இளையராணியை எண்ணிய போது வந்தியத்தேவனுடைய மனதில் ஒரு திகில் உண்டாகியது. அவள் என்னிடம் மிக்க பிரியமும் மரியாதையும் காட்டி பேசியதென்னவோ உண்மைதான். ஆனால் அவள் உள்ளத்தை வந்தியத்தேவனால் அறிய முடியவில்லை. ஏதோ ஒரு முக்கிய காரணமாக நம்மை அவள் விட்டு வைத்திருப்பதாகவே தோன்றுகிறது. அதனாலேயே என்னிடம் அவள் அவ்வளவு பொறுமையாக இருக்கிறாள். அது என்ன காரியமாக இருக்கும்? வந்தியத்தேவனுடைய குதிரை சற்று முன் அந்த வழியே சென்ற பல்லக்கை தாண்டி சென்றது. இம்முறை அவன் பல்லக்கை மோதவும் விரும்பவில்லை. பல்லக்கு அவனை மோதவும் இஷ்டப்படவில்லை. ஆனால் குதிரை பல்லக்கை தாண்டிய போது பல்லக்கின் திரை சிறிது விலகியது. உள்ளே வீட்டிருந்த பெண் கொடும்பாளூர் இளவரசி வானதி என்பதை அறிந்து கொண்டான். குதிரையை நிறுத்தலாமா என்று ஒரு நொடி யோசித்தான். பிறகு அதை மாற்றிக்கொண்டு மேலே சென்றான். வானதியை பற்றி இளைய பிராட்டி கூறியது நினைவு வந்தது. 4 புறமும் அபாயங்கள் சூழ்ந்த இந்த காலத்தில் கொடும்பாளூர் இளவரசி தனியாக எங்கே புறப்பட்டாள்? தகுந்த பாதுகாப்பு கூட இல்லையே. அதோடு இன்னொரு விசித்திரத்தையும் அவன் கண்டான். சற்று தூரத்திலிருந்து பயங்கர தோற்றமுடைய 2 காலாமுக சைவர்கள் வானதியின் பல்லக்கை உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எதற்கு அப்படி பார்க்கிறார்கள்? அவர்கள் 2 பேரும் யார்? ஹரிச்சந்திர நதிக்கரையில் தான் படுத்துறங்கிய போது தன் பக்கத்தில் வந்து நின்று பேசியவர்கள் அல்லவா? வானதியிடம் வந்தியத்தேவனுக்கு அவ்வளவு அனுதாபம் இல்லை என்பது உண்மையே. பொன்னியின் செல்வருடைய உள்ளத்தில் பூங்குழலி பெற வேண்டிய இடத்தை வானதி அபகரிக்க விரும்ப
விரும்புவதாகவே அவன் எண்ணினான். இதனால் அவள் மீது கோபம் கொண்டிருந்தான். ஆனாலும் இளைய பிராட்டி அவளிடம் அளவற்ற அன்பு வைத்திருந்தாள் என்பதை அவனால் மறக்க முடியவில்லை. வானதிக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் இளைய பிராட்டி அதனால் அளவில்லாத துன்பம் அடைவாள். ஆனால் அபாயம் எதற்காக நேர வேண்டும்? சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு கொள்ளாதே, உன் காரியத்தை பார்த்து கொண்டு போ என்று ஆழ்வார்க்கடியான் கூறிய புத்திமதி நியாயமானது தான். ஆயினும் வானதியின் பல்லக்கு சென்றதை காலாமுகர்கள் இருவர் மறைவான இடத்திலிருந்து பார்த்து கொண்டு நின்ற காட்சி திரும்ப திரும்ப வந்தியத்தேவன் மனதிற்கு ஞாபகம் வந்து கொண்டிருந்தது. இதோ குழந்தை ஜோதிடரின் வீடு வந்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் அவரை கேட்டு பார்க்கலாம். அடடே, இத்தனை நேரம் அந்த விஷயம் மூளைக்கு எட்டவில்லையே. வானதி தேவியும் குழந்தை ஜோதிடரின் வீட்டுக்குத்தான் வருகிறாள் போல் இருக்கிறது. பழம் நழுவி பாலில் விழுந்தது. வானதி தேவி வந்து சேர்வதற்குள் நம்முடைய காரியத்தையும் நாம் பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு எண்ணி ஜோதிடர் வீட்டு வாசலில் குதிரையை நிறுத்திவிட்டு வந்தியத்தேவன் அந்த சிறிய வீட்டுக்குள் நுழைந்தான். வந்தியத்தேவன் குழந்தை ஜோதிடரின் வீட்டிற்குள் 2ஆம் முறையாக சென்ற போது அவனுடைய உள்ளத்தில் ஓர் அதிசயமான இன்ப உணர்ச்சி உண்டாகியது. அந்த சிறிய வீட்டுக்குள்ளே தான் முதலாக அவன் இளைய பிராட்டி குந்தவையை பார்த்தான். அவளுடைய செந்தாமரை முகத்தையும் வியப்பினால் விரிந்த கரிய பெரிய கண்களையும் பார்த்து திகைத்து நின்றான். அவளுடைய தேனினும் இனிய குரல் அவன் செவியில் விழுந்ததும் அங்கே தான் இந்த நினைவுகள் எல்லாம் அலைமோதி கொண்டு அவன் உள்ளத்தில் பொங்கி வந்தன. அவற்றினால் அவன் செவிகள் இனித்தன, உள்ளம் இனித்தது, உடல் முழுவதுமே இனித்து சிலிர்த்தது. ஜோதிடர் அப்போது தான் மாலை வேளை பூஜைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இவனை பார்த்ததும், வா அப்பனே வா, வானர் குலத்து வல்லவரையன் தானே? ஆம் ஜோதிடரே, உம் ஜோசியம் முன்னுக்கு பின்னாக இருந்தாலும் உம்முடைய ஞாபக சக்தி பிரமாதம் என்றான் வந்தியத்தேவன். தம்பி, ஜோதிட சாஸ்திரம் பயில்வதற்கு ஞாபக சக்தி மிக அவசியம். கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசைகள், புத்திகள், யோகங்கள் இவை லட்சம் விதமான சேர்க்கை உள்ளவை. அவ்வளவையும் மனதில் வைத்துக் கொண்டு வருஷம், மாதம், நாள், நாளிகை, வினாடி, ஒரு வினாடியில் 100 பங்கு நேரம் இவ்வளவையும் கணக்கிட்டு பார்த்தல்லவா சொல்ல வேண்டும். போகட்டும், என் ஜோசியம் முன்னுக்கு பின்னாக இருந்தது என்றாயே, அதன் பொருள் என்ன? நான் உனக்கு சொன்னது ஒன்றும் பலிக்கவில்லையா ஜோதிடரே? அதையும் உங்கள் ஜோசியத்திலேயே கண்டுபிடித்து கொள்ள வழி இல்லையா? உண்டு உண்டு, ஜோசியத்தினாலும் கண்டுபிடிக்கலாம், யூகத்தினாலும் கண்டுபிடிக்கலாம். உனக்கு நான் கூறியவை பலித்துத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிடில் நீ திரும்பவும் இந்த குடிசைக்குள் வருவாயா? ஆமாம், உம்முடைய ஜோதிடம் பலிக்கத்தான் செய்தது. அப்படி சொல்லு அப்பனே, எந்த விதத்தில் பலித்தது? நீர் எனக்கு சொன்னது அப்படியே பலித்தது. நீ போகிற காரியம் நடந்தால் நடக்கும், நடக்காவிட்டால் நடக்காது என்றீர். அந்தபடியே நடந்தது என்று நான் சொல்வது கூட பிசகு. என்னை கண்ட உடனேயே ஓட்டம் பிடித்து ஓடியது. தம்பி, நீ பெரிய வேடிக்கைக்காரனா இருக்கிறாய். உண்மையான வார்த்தை, நான் வேடிக்கைக்காரன் தான், அத்துடன் கொஞ்சம் கோபக்காரன். தம்பி, இந்த குடிசைக்குள் வரும்போது கோபத்தை வெளியில் மூட்டை கட்டி வைத்துவிட்டு வர வேண்டும். ஜோதிடரே, அப்படி செய்யலாம் என்று தான் பார்த்தேன். ஆனால் உம்முடைய சீடனை வீட்டு வாசலில் காணவில்லை. கோப மூட்டையை திண்ணையில் வைத்தால் யாராவது அடித்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்கிறது என்று உள்ளே கொண்டு வந்துவிட்டேன். ஜோதிடரே, உம்முடைய சீடன் எங்கே? போன தடவை அவன் என்னை வாசலில் தடுத்து நிறுத்த பார்த்தது அப்படியே என் நினைவில் இருக்கிறது. இன்றைக்கு ஐப்பசி அமாவாசை அல்லவா? அதற்காக அவன் கொள்ளிட கரைக்கு போயிருப்பான். ஜோதிடரே, அமாவாசைக்கும் கொள்ளிட கரைக்கும் என்ன சம்பந்தம்? கொள்ளிட கரையில் காலாமுகர்களின் மகா சங்கம் இன்று நடைபெறுகிறது. என் சீடன் காலாமுகத்தை சேர்ந்தவன். ஜோதிடரே, நான் சைவ மதத்தையே விட்டுவிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தம்பி, சைவ மதத்தை விட்டுவிட்டு என்ன செய்ய போகிறாய்? உமது சிநேகிதர் ஆழ்வார்க்கடியார் நம்பி இருக்கிறாரே, அவரிடம் தீட்சை பெற்று உடம்பெல்லாம் நாமத்தை போட்டுக்கொண்டு வீர வைஷ்ணவனாகி விடலாம் என்று உத்தேசிக்கிறேன். தம்பி, அது ஏன் அப்படி? காலாமுக சைவர்கள் சிலரை பார்த்தேன். இங்கே வருகிற வழியில் கூட பார்த்தேன். அவர்களையும் அவர்கள் வைத்திருக்கும் மண்டை ஓடுகளையும் பார்த்த பிறகு சைவத்தை விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது. தம்பி, எத்தனையோ போர்க்களங்களை பார்த்திருக்கும் உனக்கு மண்டை ஓடுகளை கண்டு என்ன பயம்? பயம் ஒன்றும் இல்லை, அருவருப்புத்தான். போர்க்களத்தில் பகைவர்களை கொள்வதற்கும் மண்டை ஓடுகளை மாலையாக போட்டுக் கொள்வதற்கும் என்ன சம்பந்தம்? உன்னுடைய எஜமானார் ஆதித்த கரிகாலர் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து ஊர்வலம் விடவில்லையா? அவர் ஏதோ சபதம் செய்திருந்தபடியால் அவ்விதம் செய்தார். அதற்காக
பிறகு எவ்வளவோ வருத்தப்பட்டார். அவர் கூட மண்டை ஓட்டை மாலையாக போட்டுக்கொள்ளவில்லை, கையிலும் எடுத்துக்கொண்டு திரியவில்லையே. காலாமுகர்கள் எதற்காக அப்படி செய்கிறார்கள்? வாழ்க்கை நிலையானது அல்ல என்பதை மறந்துவிடாமல் இருப்பதற்காக அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். நீயும் நானும் திருநீறு பூசிக்கொள்கிறோமே, அது மட்டும் என்ன? இந்த மனித உடம்பு நிலையானது அல்ல, ஒரு நாள் சாம்பலாக போகிறது என்பதை மறந்துவிடாமல் இருப்பதற்குத்தானே திருநீறு பூசிக்கொள்கிறோம். ஜோதிடரே, மனித தேகம் நிலையானது அல்ல என்பது சரிதான். இது எரிந்து சாம்பலாகும் அல்லது மண்ணோடு மண்ணாகும். சிவபெருமானுடைய திருமேனி அப்படி அல்லவே. பரமசிவன் ஏன் கையில் மண்டை ஓட்டை வைத்திருக்கிறார்? தம்பி, சிவபெருமான் கையில் உள்ள மண்டை ஓடு ஆணவத்தை குறிக்கிறது. ஆணவத்தை என்றால் ஆனந்த நிலை ஏற்படும் என்பதை காட்டுகிறது. சிவபெருமான் கையில் மண்டை ஓட்டுடன் ஆனந்த நடனம் செய்கிறார் அல்லவா? ஜோதிடரே, மண்டை ஓடு எப்படி ஆணவத்தை குறிக்கும்? எனக்கு தெரியவில்லையே. உனக்கு தெரியாதது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது தம்பி. மண்டை ஓடு ஆணவத்தை குறிப்பது எப்படி என்பதை மட்டும் இப்போது தெரிந்து கொள். பிரம்மதேவனும் திருமாலும் ஒரு சமயம் கர்வம் கொண்டார்கள். நான் பெரியவன், நான் தான் பெரியவன் என்று சண்டையிட்டார்கள். சிவன் அவர்களுக்கு நடுவில் வந்தார். என்னுடைய தலைமுடியை ஒருவரும் என்னுடைய பாதத்தை ஒருவரும் கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். யார் பார்த்துவிட்டு முதலில் வருகிறாரோ அவர்தான் உங்களில் பெரியவர் என்றார். மகாவிஷ்ணு பன்றி உருவம் கொண்டு சிவனுடைய பாதங்களை பார்ப்பதற்கு பூமியை குடைந்து கொண்டு சென்றார். பிரம்மா அன்னப்பறவையின் உருவம் கொண்டு வானத்தில் பறந்து சென்றார். திருமால் திரும்பி வந்து சிவனுடைய பாதங்களை காண முடியவில்லை என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். பிரம்மா திரும்பி வந்து சிவனுடைய முடியை பார்த்து விட்டதாக பொய் சொன்னார். அப்போது சிவன் பிரம்மாவுக்கு இருந்த 5 தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்து அவரை தண்டித்தார். ஆணவம் காரணமாக பிரம்மா சண்டையிட்டு பொய் சொன்னபடியால் அவருடைய தலை ஆணவத்துக்கு சின்னமாயிற்று. வந்தியத்தேவன் எதையோ நினைத்து கொண்டவன் போல் இடி இடி என்று சிரித்தான். தம்பி, என்ன கண்டு இப்படி சிரிக்கிறாய்? ஜோதிடரே, ஒன்றையும் கண்டு சிரிக்கவில்லை. ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது, அதனால் சிரித்தேன். தம்பி, அது என்ன விஷயம்? ஜோதிடரே, பிரம்மாவை தண்டித்தது போல் என்னையும் தண்டிப்பதாயிருந்தால் குறைந்தபட்சம் 16,000 தலையாவது எனக்கு இருந்தால்தான் சரி கட்டி வரும். அதை எண்ணித்தான் சிரித்தேன். தம்பி, அத்தனை பொய்கள் சொல்லி இருக்கிறாயா? ஜோதிடரே, அது என் ஜாதக விசேஷம் போலிருக்கிறது. பொன்னியின் செல்வரை சந்தித்த பிறகு உண்மையை சொல்வதென்று தீர்மானித்திருந்தேன். ஒரு தடவை ஒரு முக்கியமான உண்மையை சொன்னேன். அதை கேட்டவர்கள் நகைத்தார்கள். ஒருவரும் நம்பவில்லை. தம்பி, காலம் அப்படி கெட்டு போய்விட்டது. இந்த நாளில் பொய்யையே ஜனங்கள் நம்புவதில்லை. உண்மையை எப்படி நம்ப போகிறார்கள்? ஜோதிடரே, உம்முடைய ஜோதிடத்தின் கதியும் அப்படித்தான் போலிருக்கிறது. இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றி நீர் கூறியது நினைவிருக்கிறதா? வானத்திலே வடதிசை அடிவாரத்தில் நிலைத்து நின்று ஒளிரும் துருவ நட்சத்திரம் போன்றவர் பொன்னியின் செல்வர் என்று நீர் சொல்லவில்லையா? சொன்னேன். அதனால் என்ன? அவரை பற்றிய செய்தியை நீர் கேள்விப்படவில்லையா? தம்பி, கேள்விப்படாமல் எப்படி இருக்க முடியும்? நாடு நகரமெல்லாம் அதே பேச்சாகத்தானே இருக்கிறது. ஜோதிடரே, துருவ நட்சத்திரம் கடலில் மூழ்கிவிட்டதென்று நீர் கேள்விப்பட்டதுண்டா? தம்பி, துருவ நட்சத்திரம் கடலில் மூழ்காது. ஆனால் அந்த நிலைக்குலையாத நட்சத்திரத்தையும் மேகங்கள் சில சமயம் மறைக்கலாம். இன்றைக்கு கூட வடதிசையில் மேகங்கள் குமுறுகின்றன. இன்று இரவு நீ எவ்வளவு முயன்றாலும் துருவ நட்சத்திரத்தை காண முடியாது. அதனால் அந்த நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுமா? அப்படியா சொல்கிறீர்? பொன்னியின் செல்வரை பற்றிய உண்மையான செய்தி ஏதாவது உமக்கு தெரியுமா? தம்பி, எனக்கு எப்படி தெரியும்? நீதான் அவருடன் கடைசியாக கடலில் குதித்தாய் என்று பேச்சா இருக்கிறது. தெரிந்திருந்தால் உனக்கு அல்லவா தெரிந்திருக்க வேண்டும். உன்னை கேட்கலாம் என்று எண்ணியிருந்தேன். வந்தியத்தேவன் பேச்சை மாற்ற விரும்பி, ஜோதிடரே, வால் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது என்று வினாவினான். மிக மிக நீளமாக பின்னிரவு நேரங்களில் தெரிகிறது. இனிமேல் நீளம் குறைய வேண்டியதுதான். வால் நட்சத்திரத்தினால் விபத்து ஏதேனும் ஏற்படுவதா இருந்தால் அதி சீக்கிரத்தில் அது ஏற்பட்டாக வேண்டும். கடவுளே, ராஜகுலத்தில் யாருக்கு என்ன நேரிடுமோ என்னமோ என்றார் ஜோதிடர். வந்தியத்தேவனுடைய உள்ளம் அதிவேகமாக அங்கும் இங்கும் பாய்ந்தது. தஞ்சையில் பாரிசவாயு பிடித்து படுத்த படுக்கையாயிருக்கும் சுந்தர சோழரும், நாகப்பட்டினத்தில் குளிர்காய்ச்சல் வந்து கிடக்கும் பொன்னியின் செல்வரும், கடம்பூர் மாளிகையில் நந்தினியை சந்திக்க போகும் ஆதித்த கரிகாலரும், ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு மக்களின் கோபத்துக்கு பாத்திரமாயிருக்கும் மதுராந்தகரும், கையில் கொலைவாளை வைத்துக் கொண்டு கொஞ்சம் நந்தினியும் அவனுடைய உள்ளத்தில் வரிசையாக பவனி வந்தார்கள். அதெல்லாம் போகட்டும் ஜோதிடரே, ராஜகுலத்தாரின் விஷயம் நமக்கு எதற்கு? நான் இப்போது மேற்கொண்டு போகும் காரியம் எப்படி முடியும்? சொல்லுங்கள். முன்னே உனக்கு சொன்னதைத்தான் இப்போதும் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்பனே, எத்தனையோ விபத்துக்கள் உனக்கு வரும். அவற்றையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் என்றார் ஜோதிடர். இப்போது வாசலில் வந்து கொண்டிருப்பது விபத்தா உதவியா என்று வந்தியத்தேவன் எண்ணமிட்டான்.
விட்டான். ஏனெனில் அந்த சமயம் வாசலில் ஆடவர்களின் குரல்களுடன் பெண்களின் குரல்களும் கேட்டன. இருவரும் வாசற்புறத்தை நோக்கினார்கள். மறுநிமிடம் வானதி தேவியும் அவளுடைய பணிப்பெண்ணும் உள்ளே வந்தார்கள். வந்தியத்தேவன் எழுந்து நின்று மரியாதையுடன், தேவி, மன்னிக்க வேண்டும், தாங்கள் இங்கே வரப்போகிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன்.